வணக்கம் பிள்ளைகள், வாழ்க வளமுடன். ரைட் பிள்ளைகள், என்ன 2வது கிளாஸும் கூட கேத்துறாண்டி ஒளிகள்ட. சரி, கடைசியா தளவாடிக்கு ஒரு முன்னுக்கு இருக்க புள்ளி போன்ற பிம்பம் எப்படி வரையறலாம் பார்த்துட்டோம். சரியா, இப்போ போடுங்கோ. தளவாடியில் தோன்றும் பிம்பத்தின் இயல்புகள். அடி பிம்ப இயல்புன்னு போட்டாலும் சரி. சரியா, தளவாடியில் தோன்றும் பிம்ப இயல்புகள். பிம்ப இயல்புகள். ஓகே, ரைட். கவனிங்க பிள்ளைகள். முதலாவது எழுதுங்க பிள்ளைகள். முதலாவது விஷயம், இப்போ தளவாடி என்ற நம்ம பார்க்க கண்ணாடி தான்டா. சரி, அப்போ கண்ணாடி நம்ம மொத்தம் பார்ப்போம். பார்க்க எப்படி தெரியுது? பார்க்க இங்க என்ன இருக்குதோ அங்கே தான் தெரியும். அப்படி பெருசா தெரியுதோ? அப்படி சின்னதா தெரியுதோ? ஆ, இல்லாட்டி எலும்பு கூடு மட்டும் தெரியுதோ? இல்லை தானே. இங்க இருக்கு என்ன இருக்கோ அங்க அதான் தெரியும். சரியா, அப்ப இங்க என்ன அளவுல இருக்கோ அதே அளவுல அங்க எங்களை மாதிரி அதே அளவு உயரத்தோட ஆள் இருப்பார், அதே அளவுல அசைவுல இருப்பார். நாங்க இப்படின்றார், அவரும் இப்படின்றார். நாங்க என்னென்ன அசைகிறோமோ அந்த அசைவுல அங்க காட்டுவாங்க. வணங்குதா? ரைட்டோ. அப்ப அந்த கண்ணாடிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே நாங்க அங்க இருக்கிறோம் அப்படி இல்லை தானே. எங்களை மாதிரி ஒரு போலியான, அதாவது இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இருக்காது. விளங்க சொல்றேன். ரைட், அதை சொல்ற வந்து மாய பிம்பம்னு சொல்றேன். என்னது? மாய பிம்பம். முதலாவது பிம்ப இயல்பு மாய பிம்பம். மாயபிம்பம். சரியா, போடுங்கோ. முதலாபிம்பம் மாயபிம்பம். மாயபிம்பம். சரியா, மாயபிம்பம். ஓகே தானே. ரைட். அடுத்தது இப்ப எங்க அளவுலாம் அப்படி தெரியுது, அதே அளவுலாம் தெரியுது. அடுத்து என்னது? பொருள் அளவானது. பொருள் அளவானது கேட்பாங்க. தளவாடி தோன்றும் பிம்பையல் வந்து கேட்பாங்க. பொருள் அளவானது. சரி, அவங்க அடுத்த அசட்டிவிட்டு அனுப்பிடுவேனா. பொருள் அளவானது. கையில் பாப்போம். எல்லாத்தையும் பார புத்தகம் இருக்கு தானே, கையில் பார்ப்போம். பொருள் அளவானது. ஓகே, பொருள் அளவானது. சரிதானே. அடுத்தது இப்போ நீங்க போய் மோம்பாக்க கண்ணாடி முன்னு கேட்கல, நீங்க என்ன தலைகளாவ தெரியுறீங்க? பார்த்தேன் தலைலாவ வேண்டு. தலையில கேட்கல, தலைலாவ நிக்கிறீங்கல்ல தானே. என்ன நிமிர்ந்து தான் இருக்கு அப்படியே. அபிம்பம் அப்படி இருக்கும். நிமிர்ந்தது. 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 சரியா, நிமிர்ந்தது ஒரு இயல்பு என்னன்னு விளங்கிக் கொள்ளுங்க. ஓகேயா, நிமிர்ந்தது. சரியா, இப்போ சைட்லாம் இருப்பீங்க எங்க அப்படி தலைவாடி உனக்கு கீறி இந்த நாலு இதுக்கு இந்த லெட்டர்ஸ் எழுதிட்டு இது கண்ணாடியில் எப்படி தெரியுமெண்டு உங்களோட கற்பனைக்கு இங்கால பக்கம் எழுதுங்க. சரியா, இப்போ இங்காலையே தான் அவளையல். அவங்களையே எப்படி தெரியும் கண்ணாடிக்குள்ள? அப்படியே என்ன தெரியும்? ரைட். எப்படி தெரியுமெண்டு எல்லாத்தையும் கேருங்க. சும்மா கேருங்க. கேட்டீங்களா? இப்படியெல்லாம் பாஸ்வேர்டு கழி இருக்க முடியாது. இதை வச்சு கேட்பாங்க. தலைவாடி ஏபிசி. இது டிஏ மாதிரி இருக்கு, பிஏ மாதிரி, இது ஆர் பை மாதிரி இருக்கு. சரியா, பிஏக்குன்னு அப்படி வரும். இப்படி வரும். சி எப்படி வரும்? இப்படி. டி எப்படி வரும்? இப்படி வரும். ஏன்னா அப்படியா வரும்? இல்லை, இல்லை, எப்படி வரும்? பி எப்படி இருக்கு? அப்ப என்ன வரும்? பி எப்படி வரும்? ஆர் ஆர்ண்டே வரும். வை வை என்று வரும். விளங்குதோ? அப்ப பாருங்க முடியல் பக்கம் மாறில தோன்றுது. பக்கம் மாறி நீங்க கண்ணாடி முன்னுக்கு வந்து வலது கையை தூக்குங்கோ, இடது பக்கம் தெரியும். இடது கையை தூங்குங்கோ, வலது பக்கம் தெரியும். இந்த மாறில தெரியுது. அப்ப பக்கம் மாறி தெரியுது. சரியா, அப்ப 4வது இயல்பு பக்க நேர்மாறானது. விளங்குதா? அப்ப ஆடிகள்ல தோன்ற பிம்பம் பக்க நேர்மாறானது விளங்கிக் கொள்ளுங்க. சரியா, இந்த 2 பாயிண்ட் முக்கியம். அடுத்த கடைசி 5வது பாயிண்ட், அதை வச்சு கேள்வி கணக்கே இருக்கு. இது கேட்டீங்கண்ணே, அதுல எகிரிடுவோம்.
கவனிங்க, அங்க என்ன பிள்ளைகள் தீட்டின பக்கம் தான் பிள்ளைகள், அங்கெல்லாம் கண்ணாடி இருக்கும், இங்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்கும், முலாம் பூசி ரைட். அங்கால பொருள் வச்சிருக்கோம் சரியா. இப்போ பொருளுக்கும் விளைய கவனிங்க, இந்த தலவாடிக்கு தான் தலவாடி, பொருளுக்கும் தளவாடிக்குமான தூரத்தை சொல்லுவோம் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் பொருள் தூரம் என்று சொல்லுவோம். என்ன தூரம்? பொருள் தூரம் என்று சொல்லுவோம். எனது தளவாடி அச்சு தளவாடியிலேருந்து பொருளுக்கான தூரம் பொருள் தூரம். அப்ப பொருளுக்கும் தளவாடிக்கான தூரம் பொருள் தூரம் என்றாடா, தளவாடிக்கும் பிம்பத்துக்குமான தூரம் என்ன? பிம்ப தூரம். பாருங்களேன், இந்த பகவோட ஃபன்னா இருக்கு பாத்தீங்கன்னா, பேர்லயே இருக்கு விட. படுகதிர்னா என்ன? படுற கதிர் படுகதிர். தெரிகதிர் என்ன? பட்டு தரிக்கிறது தரிகதிர். விளங்குதா? படுபுள்ளி என்ன? படுகதிர் படுற அந்த புள்ளி தான் என்னது? படுபுள்ளி. விளங்குதா? அந்த அந்த வசனத்திலேயே அந்த விஷயம் இருக்கு முடியும். அப்படி விளங்கி வச்சீங்கன்னா சிம்பிள். தயவு செய்து பாடமாக்க வேணாம் எல்லாம். இதெல்லாம் விளங்கி வைக்க முடியும். விளங்கி வச்சா சிம்பிளா இருக்கும். விளங்கி வச்சா உனக்கு எத்தனை வருஷம் இருந்தாலும் காலத்துக்கும் உனக்கு ஞாபகத்தில் இருக்கும். பாடமாக்கிண்டா நாளைக்கு நாளைக்கு அடுத்த நாள் மறந்துடும். ஓகே தானே? உடனே விளங்கி வைங்க ரைட். அப்ப பொழுத்தரும் அப்ப இது என்ன விளையுது? பிம்ப தூரம். பொழுத்தூரம் 2 சென்டிமீட்டர் பிள்ளைகள். பிம்ப தூரம் என்ன இருக்கும்? 2 சென்டிமீட்டராக இருக்கும். நேற்று கேட்டாங்களா படத்துல? அங்க 2 சென்டிமீட்டர் எடுத்துறாங்க, இங்க 2 எடுத்துறாங்க. ஏன் அங்க 2 எடுத்து யாராவது யோசிச்சிங்களா? ஏன் இங்க 2 சென்டிமீட்டர் எடுத்தவர் ஓகே பொருள் பொருள் வச்சிருக்கு, ஏன் பிம்பம் 2ல வந்து ஒரு கேள்வி வந்துருக்குதான் அப்படியே. அதான் அப்படியே தலவாடின்ற ஸ்பெஷல். அது ஒரு இயல்பு. இப்ப நீங்க கண்ணாடி இருக்குது, கண்ணாடிக்கு ஒரு தூரத்துல வச்சிருக்கீங்க கண்ணாடி. கண்ணாடியை பார்த்து கிட்ட போனா என்ன செய்யும்? கண்ணாடியை நோக்கி போனீங்கடா அந்த பிம்பம் என்ன செய்யும்? கிட்ட வரும். கண்ணாடியில இருந்து பின்னுக்கு போனீங்கடா, போய் பார்த்து கண்ணாடி வந்து பின்னு போனீங்கன்னா என்ன செய்யும்? பின்னுக்கு போகும் பிம்பம். இனி கண்ணாடி வீட்டு அருமை கண்ணாடி என்ன கண்ணாடி இருந்தா போய் பாருங்க. சரி, நான் கண்ணாடியை பார்க்கறேன் இல்லை சார், என்ன முகத்தை பார்க்க நான் விரும்பல. அப்படிலாம் இல்லை தானே? எப்படி முகம் பார்க்க போய் முகம் பார்க்க இருப்பீங்களா? பார்ப்பீங்க அப்படி. சரியோ, இப்போ உங்களோட முகம் மறந்து போயிருங்களா? ரைட். அப்போ பாருங்க, தலாடி இருந்து அப்படி வச்சு போட்டு சரியோ, தூர போங்க, ஆடியிலேருந்து தூர போங்க, விலகி போக அந்த பிம்பமும் விலகி போகும். நீங்க ஆடியை நோக்கி வர சரியோ, உங்களோட பிம்பமும் என்ன செய்யும்? நோக்கி வரும். சரியோ, விளங்குதா? இதான் விஷயம். உள்ளுக்குலாம் தோன்றும், பக்கத்துல தோன்றும் அப்படியே. நீங்க கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கீங்க, பக்கத்துல உங்களோட பிம்பம் வந்து நிக்குது, பக்கத்துல நிழல் மாதிரி. எப்படி இருக்கு? இந்த படங்கள் பேப்படங்கள்லாம் காட்டுவாங்கல்ல, கண்ணாடியில இருந்து ஆள் உள்ளுக்கால அப்படி இறங்கி நடந்து வர மாதிரி, அப்படி பக்கத்துலேயே கண்ணாடிக்கு பார்த்து பக்கத்துலேயே நிக்கிற மாதிரி. இப்ப நீங்க தலை சீவ போறீங்க கண்ணாடி பார்த்து போற நேரத்துல அப்படி உங்களோட ஒரு பக்கத்துல வந்து அப்படி நின்று அப்படி இருக்கு நிழல் மாதிரி. சீவ போனதால இப்படியே இருக்க அப்படியா? இப்படிதான் இருக்கும். பயம் தானே இருக்கும். எங்க பக்கத்துல வந்து நின்றா அப்படி நிக்காதான் பிள்ளைகள். ஏன்னா மாயமே தான் அப்படி தோன்ற போகுது எங்களுக்கு கண்ணாடியில். சில விளங்குது ரைட்டோ. அப்ப பொருள் தூரம் சமன் பிம்ப தூரம். 5வது இயல்பு. பொருள் தூரம் சமன் பிம்ப தூரம். இதை வச்சு கேள்விப்பா நான் கேட்கிறேன் பாருங்க. இப்ப பொருளுக்கும் தல ஆடியிலிருந்து பொருளுக்கான தூரம் எவ்வளவு? எவ்வளவு? 2 சென்டிமீட்டர். தல ஆடியிலிருந்து பிம்பத்துக்கான தூரம் எவ்வளவு? 2 சென்டிமீட்டர். பொருளுக்கும் பிம்பத்துக்குமான தூரம் எவ்வளவு? சொல்லுங்க, சொல்லி பாருங்க. 4. ஏன் பிம்பம் இங்க இருக்கு, பொருள் அங்க இருக்கு, அவர் 2 2 எத்தனடா? 4. அப்ப பிம்பத்துக்கும் பொருளுக்குமான தூரம் 4. இதான கேள்வி. பிள்ளைக்கு தெரியும் உண்டு. இந்த எழுத்துக்களை இப்படி மாத்தி தந்துட்டு கேட்பா, இது எப்படி வரும் ஆடியில் தோணும் சரியா. ரைட்டோ. ஒற்றையில வரும் ரைட். அப்ப அது பக்க நேரமானது சரியா. ரைட். அப்படி டவுட்னா ஒற்றையை பிடிச்சி வலிச்சது பார்த்தீங்கன்னா திரும்பி தெரியும் மாறி. சரியா ரைட். பார்ப்போம். அடுத்த பொறுத்துறம் தோணும் பிம்பத்தூரம். இந்த கணக்கு செய்ய தேவை. வணங்குதா? இப்ப நீங்க ஒரு ஆடியை நோக்கி இதையும் தெரிஞ்சு வருங்க. நீங்கள் ஒரு தலவாடி இருக்க கேள்வி எப்படி தான் தலவாடியை நோக்கி ஒருத்தன் அசைகிறான். தலவாடியை நோக்கி அசைகிறான்டா பிம்பமும் கிட்ட வரும். தலவாடியிலிருந்து விலத்தி அசைகிறான், விலத்தி விலகி போறான்னா என்னது? பிம்பமும் பின்னுக்கு போகும். சரி, அதை மறந்துட வேணாம். ஓகே தானே? ரைட். ஓகேயா? 5 7 மொழிட்டீங்களா? அப்படியே தலவாடி தோன்ற பிம்ப இயல்புகள். ரைட். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? இல்லை நோட் பண்ணிட்டீங்களா? பாருங்க அப்படியெல்லாம் சரியா பாருங்க. அதுக்கிட்ட
ஓகே பிள்ளைகள்? ஓகே, அடுத்த போடுங்க. தளவாடியின் பயன்கள். தளவாடியிட பயன்கள். இதோட சரி, அந்த சாப்டர் க்ளோஸ். தளவாடியிட பயன்கள். என்ன பயன்கள்? ஒன்று என்ன பிள்ளைகள்? முகம் பார்க்கும் கண்ணாடியாக. ஒன்று எழுதுங்க, முகம் பார்க்கும் கண்ணாடியாக. முகம் பார்க்கும் கண்ணாடியாக. முகம் பார்க்கும் கண்ணாடியாக. அடுத்தது அலங்கார கண்ணாடியாக. அலங்காரங்கள் பண்ணுவோம். அலங்காரம். அலங்கார கண்ணாடியாக. ரெண்டாவது கொஞ்சம் தரம் அதை வச்சு எழுதிக்கொள்ளலாம் பாரு. அலங்கார கண்ணாடியாக. இதனால வாழ்க்கையோட இருக்குதாடா. இனி கண்ணாடியை பார்க்க பார்ப்பீங்க. பிறகு சார் கண்ணாடியை பார்த்தா நான் கொஞ்சம் கருப்பா தெரியுறேன் சார், வெள்ளையா தெரியுறேன் சார், உடம்பா தெரியும் ஒல்லியா தெரியுறேன்டா. இங்க இருக்கா நாங்க வரப்போகுது, அதை விளையும் கொள்ளு. பொருளளவானதுன்ற மறந்துடாது. சார் என்னைய மாதிரியே ஒருத்தர் இருக்கான், மாயமானதுன்ற மறந்துடாது. கிட்ட போனா கிட்ட வருது சார். பொருள் தூரம் சமன் பிம்பத்தூரம்ன்ற மறந்துடாது. வலதையை தூக்கினா இடது பக்கம் காட்டுது சார். பக்க நேர்மாறானது மறந்துடாது. நிமிந்தே இருக்கு சார், தலடா வருதே இல்லை. அப்ப நிமிந்த இயல்புன்றது மறந்துடாது. விளங்குதா சொல்றேன்? இப்படின்னு வாழ்க்கையோட பாத்தீங்கன்னாடா இது மறக்குமாடா? இல்லை தானே? ரைட், சரிதானே? ஓகே. அப்ப எழுதுங்க ஒன்று அலங்கார கண்ணாடியா. அடுத்தது அடுத்தது சிகை அலங்கார நிலையங்களில். சிகை அலங்கார நிலையம் தெரியுமா? சிகை அலங்காரம், தாடி முடியெல்லாம் மட்டும், முடி கட்டிங் ஷேவிங். ஆ, சிகை அலங்கார நிலையங்களில். அடுத்தது வியாபார நிலையங்களில். வியாபார நிலையங்கள் பிரக்கெட்டுகளை போடுங்க. பழக்கடை, நகைக்கடை. பொதுவாக வியாபார நிலையம் தானே. அப்புறம் தனித்தனியாக பழக்கடை நகை எழுதுற விட அப்படிங்க தெரியணும். நகைக்கடையில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பக்கம் நகை இருக்கு, மற்ற பக்கம் சேம் கண்ணாடி வச்சிருப்பாங்க. மற்ற உடுப்பு கடையிலும் இருக்குல்ல நகைக்கடை. மற்றது இந்த உடுப்பு கடை, உடுப்பு கடையில் இருக்குதா முடியும் கண்ணாடியில் இருக்கும், போட்டு பார்க்குறதுக்கு வச்சு பார்க்குறாங்க, கண்ணாடியில் வச்சுருப்பாங்க. ரைட். கூடுதலாக இருக்குது நகைக்கடையில் முடியாது. நகைக்கடையில் டைம் இருக்கு. சரியோ? அது மாதிரி பழக்கடையில் அப்படின்னா கீழே பழத்தை அடக்கிட்டு முடியாது, மேலே சரிச்சு வைக்கிறது கண்ணாடியை. தூரத்துல இருந்து பார்த்தா நிறைய பழங்கள் இருக்க மாதிரி காட்டுறது. அப்படி நீங்க என்ன செய்யணும்? நிறைய பழம், இந்த கடையில் நிறைய பழங்கள் இருக்குன்னு உள்ள போ. அங்க போனா அது அட கடவுளே கொஞ்சம் தான் இருக்குது, கண்ணாடியில மேம்படுத்தி காட்டுறது. ஏன் வியாபார நிலையத்தை பயன்படுத்துறாங்க? மேம்படுத்தி காட்டுறதுக்கு. சரியா? அப்போ வியாபார நிலையங்களே என்னது? போய் பழக்கடை, நகைக்கடை. முடிச்சுட்டு பொருட்களை மிகைப்படுத்தி காட்டு. பொருட்களை மிகைப்படுத்தி நிறைய நிறைய இருக்க மாதிரி. நகைக்கடையில் ஒரு பக்கம் நகைடா, ஒரிஜினல் நகை, இங்கே கண்ணாடிண்டா, ரெண்டு பக்கம் வைக்கிற செலவில்லை தானே. வாங்குதா? ரைட். சரி அப்படியே வேறங்க கண்ணாடி தலாடி பார்த்துருப்பீங்க. அடுத்தது கலையுறு காட்டிகளில். அடுத்ததுங்க கலையுறு காட்டிகளில். கலையுறு காட்டி. கலையுறு காட்டி என்ன காட்டி? கலையுறு காட்டி. இது அப்படின்னு அப்படியே பாருங்க. இப்படி செவ்வகமா ஒரு கண்ணாடி துண்டை வெட்டுங்க. இப்படி 3 கண்ணாடி துண்டு வெட்டணும். வெட்டி இதை ஒரு அரிய ஷேப்புக்கு எடுத்தீங்கன்னா பிள்ளையர் இப்படி அரிய ஷேப்புக்கு எடுத்தீங்கடா. 3 செவ்வகத்தின் எடுத்து அரியமா எடுக்கலாம். நமக்கு அரியமா அரியம் தெரியும், நமக்கும் அரியம். எடுத்துட்டு போய் சுத்தி செலோட்டை போலாம் சுத்தணும். சுத்திட்டு அடிப்பக்கம் என்ன செய்யணும்? அடைச்சிடணும். ஒரு பக்கம் மட்டும் கண் பார்க்க வேண்டி இருக்கணும். அப்படி எடுத்துட்டு பிள்ளைகள் அதுக்கு ஒரு சின்ன ஒரு பேப்பரோ இல்லை கலரா ஏதாவது ஒரு சின்ன பூவோ, ஒரு பூ, இந்த எக்ஸ்ட்ரா பூ எல்லாம் இருக்கு தானே, அப்படி ஒரு ரோசா பூ சின்ன பூவோ தூக்கி அதுக்குள்ள போடுங்க. போட்டுட்டு ஒரு கண்ணால பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அதுக்குள்ள நிறைய பிம்பங்கள் தெரியும் பிள்ளைகள். சரியா? கலையில் கோடியில் என்ன வரும்டா? பல் பிம்பங்கள் தெரியும் பிள்ளைகள். பல் பிம்பங்கள். பல்லண்டா பல பல பிம்பங்கள். அப்புறம் பூவை போட்டுட்டு சார் பல் பிம்பம் தெரிய மாட்டேங்க, அங்க பூ பிம்பம் தான் தெரியும் கேட்குறீங்க. பல் இந்த பல் இல்லை, பல்லண்டா பல பல பிம்பங்கள் தெரியும். முழங்க பிள்ளைகள் அதான் கலையில் காடி. ரைட். அடுத்த இன்னொன்று இருக்கு பிள்ளைகள், சூழ்காட்டி. சூழ்காட்டி இல்ல சூழ்கோல் காட்டி. இது எப்படி என்ன பிள்ளைங்க பாருங்க. இது வந்து நீர்மூழ்கி கப்பல்ல பயன்படுத்தப்படும். இப்படி இருக்கும் பிள்ளைகள் கவனிங்க. இப்படி இருக்கும். இதுல ஒரு தளவாடி இருக்கும். இதுல ஒரு தளவாடி இருக்கும்.
இங்கே என்ன செய்யலாம், உங்களோட அழகான கொல்லிக்கண் இருக்கும். சரியோ, இங்கே அந்த பொருள் இருக்குன்னு வச்சா இங்கே எந்த ஒளிக்கதிர் வந்து இதில் பட்டு தெரிச்சு, இங்கே பட்டு தெரிச்சு இங்கே கண்ணுக்கு வந்து அடை. விளங்குதா? இது எங்கே பயன்படுதுன்னா நீர்மூழ்கி கப்பலில் பயன்படும். நீர்மூழ்கி கப்பல். நீர்மூழ்கி கப்பல்னா தண்ணிக்குள்ளான போகும். அப்போ தண்ணி மேற்பரப்பு என்ன நடக்குது தெரியாதானே? அப்போ இதை வச்சு பார்க்கலாம். விளங்குதோ? அவன் பக்கத்து விட மதுரை உயரமா இருந்தா அங்கே எட்டி பக்கத்து இல்லை, இதை வச்சு பார்த்தா தெரியும் அங்கே என்ன நடக்குது. விளங்குது? அடி வாங்காதீங்க. ஓகே, அப்போ இது உயரம் தெரிய முடியும், உயரத்தை தெரியும். இங்கே நான் கண்ணை வச்சு பார்த்தோம்னா இங்கே என்ன இருக்கின்ற அந்த ஆப்ஜெக்டை பார்க்கலாம். சரி, கூட இந்த கிரிக்கெட் கிரவுண்ட், பெரிய கிரவுண்ட், பெரிய கூட்டமாக இருக்கிற இடங்களை போய் நீங்கள் பார்க்கறதுக்கு என்ன வெட்டி எடுத்து தானே பார்க்கணும், உயரம் காணாதானே? அப்போ இதை கொண்டு வச்சு பார்த்தீங்கன்னா வட்டிவாக எல்லாம் கிளியராக பார்க்கலாம். சரியோ, பாவனையில் இருக்க குறைவு தான். சரியோ, அப்போ இது தலைவாடி இதையும் பயன்படுது. சரியா பிள்ளை? அவளை கொள்ளுங்க சூழ்காட்டிகள். அப்போ என்னென்ற சைட்டில் படத்தையும் மக்கள் விடுங்கோ. என்னென்னு தெரியுதான் சூழ்காட்டிகள். சூழ்காட்டிகள் என்னென்று பறக்கிறது ஓடுங்கோ. நீர்மூழ்கி கப்பல். நீர்மூழ்கி கப்பல் வடிவாளி கொள்ளுங்க. தார எல்லாமே ஷோர்ட் நோட்ஸ் தான். நான் தார ஷோர்ட் நோட்ஸ் எல்லாம் ஷோர்ட் நோட்ஸ் ஃபார்மேட் இல்லை, முக்கியமானதான் தாரன். சரிதானே? ஓகே அவளே, குடிச்சிட்டீங்களா? வேணா கடை பிள்ளைகள் கடை கொடி வேணா செய்து பாருங்க பிள்ளைகள். கண்ணாடி கடை போங்கோ, ஒரு சின்ன கண்ணாடி வேணுங்க, நிறைய விலை வராது. செவ்வ வடிவத்தில் மூண்டும் மூன்று துண்டும் சம அளவாக இருக்கும். இது நீங்கள் ஒரு அகலம் இது ஒரு 2 சென்டிமீட்டர், 2 அல்ல ஒரு 3 சென்டிமீட்டர், இல்லாட்டி இது ஒரு 10 சென்டிமீட்டர். சரி, அதில் அப்படியே விற்கலாம் செய்து வித்தா வாங்குங்க, அது இன்னும் ஈஸி. இல்லாட்டி வேண்டி போட என்ன செய்யுங்கோ, மூண்டையும் அப்படியே பொருத்தி வச்சுட்டு இந்த கருப்பு சில டைப் தானே வெடி சுத்துங்கோ. சுற்றி சுற்றி போட்டு அடி சுற்றி ஒரு பேப்பரை வச்சு போட்டு சுற்றி எடுத்துட்டு அடியே அப்படியே என்ன அடியில் அடியில் என்ன செய்யணும், அடியே மூடிடணும். ஏன்னா பூ போட விழாது இல்லடா, ஒரு நாள் பார்க்கவே இருக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்க முடியாது. ஆள் டிப்ரெஷன் இருக்கிறேன் அதை போட்டு பார்க்க நிறைய இதை அது நல்லா இருக்கும்ல. ஒரு பூ தெரியல இருக்கும், ஒரு பூ 100 பூவா தெரிய இருக்கும், வித்தியாசம் இருக்குதாடா. அது கொஞ்சம் கலர் கலராக போட்டிங்கன்னா இன்னும் நல்ல கலராக தெரியும். வணங்குதோ? சும்மா இது பாருங்க. இப்போ இதை செய்து பார்க்காங்க, இப்போ இதை என்ன கொண்டு தெரிவிங்க எல்லா இடம். சரி, நீர்மூழ்கி கப்பல் போட்டிங்களோ? ஓகே, அடுத்த தலையங்கம் போடுங்கோ. வளைவாடிகள். இவ்வளவு நேரம் பார்த்து என்ன பிள்ளைகள், தலை ஆடிகள் பார்த்துறாங்க. ஆடியெல்லாம் பார்க்குறோம், அதை தலை ஆடி பார்த்துட்டோம். இப்ப அடுத்த வளைவாடிகள். வளைவாடிகள் அல்லது கோள ஆடிகள். அடிமட்டம், நல்ல கூரான பென்சில் எல்லாம் வச்சுக்கொள்ளுங்க. படம் வரைகிற வேலை இருக்கு. சரியா? கொஞ்சம் பொறுமையாகவும் தெளிவாகவும் விளங்கி படிக்க வேண்டிய பாடம். தலவாடியில் ஒரு படம் தான், தலவாடிக்கு ஒரு படம் தான். இங்கே வந்து பிள்ளைகள் நீங்கள் மொத்தம் 13 கதிர்படம் வரைய தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? 13 கதிர்படம் வரைய தெரியும். அதில் ஒன்று முடிச்சிட்டோம் தலவாடி. மிச்சம் என்ன எத்தனை இருக்கு? 12 இருக்கு. சரி, அது ஒன்று கொண்டு சின்ன சின்ன வித்தியாசங்களான் இருக்கும். அது என்னென்னு பிடிச்சிட்டிங்கன்னா சரி. ஓகே தானே? ரைட். வேலை இப்போ தலவாடி எப்படி இருந்த பிள்ளைகள் பாருங்கோ. தலவாடி இப்படி இருந்தது, இது தலவாடி. தலவாடி ஏன் மேற்பரப்பு எப்படி இருக்குது? தளமா இருக்குது, அதால தலவாடி. அப்போ வளைவாடினா மேற்பரப்பு எப்படி இருக்கும் பிள்ளைகள்? மேற்பரப்பு வளைவாக இருக்கும். இப்படி வளைவா இருக்கே வந்து பிள்ளைகள், வெளிப்பக்கம் தீட்டினம் என்றால் உள்பக்கம் குழிவால இருக்கும் பிள்ளைகள். இது குழிதானே? இதை உள்பக்கம் தீட்டி விட்டோம் என்றால்
இந்த பக்கம் எப்படி இருக்கும்? குவி. இப்போ ஒரு கிடங்கு வெட்டினா பிள்ளைகள், ஒரு கிடங்கு வெட்டிட்டோம் பாருங்க, இப்படி ஒரு கிடங்கு கொண்டு வெட்டிட்டோம்னு வைப்போம். வெட்டினா சரியோ, இந்த வெட்டின மண்ணெல்லாம் அங்கே இருக்கு முன்னால, இல்லை குழியெல்லாம் போட்டுருப்போம்ல. மண் கொழியாளி போட்டுப்போம் இல்லை, கிடங்கு வெட்டுறீங்க, குழி வெட்டுறீங்க. இது என்ன சொல்றது? இதுக்கு பேர் குழி. குழி, குழி வெட்டுறோம். கிடங்கு வெட்டம்னு சொல்லுவாங்க, பேச்சு வழக்கில் வித்தியாசப்படும். கிடங்கு வெட்டம்னு சொல்லுவாங்க, குழி வெட்டம்னு சொல்லுவாங்க. குழி சரிதானே. குழி வெட்டினது மண்ணு என்ன செய்வாங்க? குழி வெட்டின மண்ணை குவிச்சு போடு. விளங்குதா? குழி வெட்டின மண்ணை குவிச்சு போன்னு சொல்லுவாங்க வழியால். என்னது? குவி. விளங்குதா சொல்றது? இதுதான் குழி. குவி அப்ப இது குழிதான் அப்படியே. வளைமை பிற குழிவா இருந்தா இது என்னது? குழிவாடி. இது குவிவா இருந்தா குவிவாடி. விளங்குதா? இப்படி இதெல்லாம் படத்தை போட்டு கேட்பாங்க பிள்ளைகள். அப்ப இது என்ன ஆடிய வகைகள் என்றெல்லாம் இனங்காண தெரிய வேணும். சரிதானே. ரைட். வழியை கொள்ளுங்க. தெரிபரப்பு வளைவாக அமையும். கேளுங்க, ஒரு பாயிண்ட் எழுதுங்க. தெரிபரப்பு வளைவாக அமையும் தெரிபரப்பு. ஆடியல்ல தெரிப்பு தான், ஒளி தெரிப்பு தான் நடக்கும் ஆடியல். இதெல்லாம் தெளிவா இருக்கணும். இதுதான் கூட்டு விளக்கலில கேட்பாங்க. தெரிபரப்பு வளைவாக அமையும் ஆடிகள், அமையும் ஆடிகள் ஆகும். ஓகேயா? போட்டு குறிங்க. குழிவாடி குழிவாடி. குழிவாடி கன்கேவ்னு வரும். கன்கேவ் முரல், கன்கேவ் மிரர்ஸ், அடுத்த கன்வெக்ஸ் மிரர்ஸ். அடிமட்டங்கள், கலர் பேனைகள் என்னென்ன இருக்கோ எல்லாம் எடுத்து வைங்க. ஆயுதங்களை தயார் செய்யுங்கள். ரெடி ஆகுங்கோ. இந்த பாடத்தின் ஆழத்துக்கு போறோம். ஆழம்னா அடுத்த கட்டத்துக்கு போறோம். சரியா? முக்கியம். இதெல்லாம் பிள்ளை பிரச்சனை. இந்த பாடத்துல எங்க என்ன பிரச்சனை? இந்த படங்கள் வரைகிறதெல்லாம் பிரச்சனை. அதுக்கு வரைகிறதுக்கு என்ன பிரச்சனை? ஒன்று கை நடுக்கம். இந்த அமைப்பு இருக்கிறேன் கை நடுக்கம் 1 மில்லிமீட்டர் மிஸ் ஆனா சரிதானே. மாறி பையனை குத்தினா சரிதான் பிள்ளைகள். 6 மில்லிமீட்டர் எல்லாம் வித்தியாசப்படும். சரியோ? அது உண்டு. அடுத்தது தெளிவாக விளங்கி கொள்ளாம எப்படி எங்க போறது. அடுத்த அம்புக்குறி குறிக்காது. அம்புக்குறி ஒழிக்க திசை இல்ல. எந்த திசையில போகணும்னா அம்புக்குறி குறிக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். ஓகேயா? குறிச்சிட்டீங்கண்ணே. ரைட். கொஞ்சம் கவனிங்க பிள்ளைகள். இப்போ இதில் வந்து இந்த கதிர் படங்கள் வரையறதுக்கு வந்து ஒரு பொருளை வச்சு, இப்போ ஒரு பொருள் இந்த ஒளிக்கதிர் வந்து அங்கே எப்படி பிம்பம் தோண்டும் மட்டும் வரைய. இப்போ நாங்கள் இப்போ தலைவாடிக்கு ஒரு புள்ளி பொருளை வச்சு அங்கால எப்படி பிம்பம் கதிர் கண்ணுனாங்கானே. அதே மாதிரி ஒரு குழிவாடியில் பொருள் வச்சா அப்படி வரும், ஒரு குவிவாடியில் ஒரு பொருள் வச்சா அப்படி வரும். என்ன மாதிரி பிம்பம் வரும்? நான் கதிர் படம் கீறி எடுக்கணும். இப்போ தலைவாடி கீறி எடுத்துனாடா, அதே மாதிரி இங்கே கீற போகிறோம். அவள் தலைவாடிக்கு எப்படி கீறன்னு சொல்லி தந்தேன் நான். அப்போ ஈஸியாக பிடிச்சிட்டீங்க. தலைவாடி ஈஸி. அது மாதிரி குழிவாடிக்கு எப்படி போகுது, கதிர் போய் எப்படி தெரிச்சு போக மட்டும் தெரியும். ஏன் தலாடியில் என்ன படுகோணம் சமம் தெரியும் தெரிக்குது தானே. அப்போ அதை வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். அது பிரச்சனை இல்லை. தலாடி சிம்பிள், அவ்வளோதான் வேலை. தலாடியில் வேறு விஷயம் இல்லை. தலாடியில் எப்படி ஒரு பொருள் இருந்தால் அதுக்கு எப்படி பிம்பம் வரைஞ்சு பழகி வைங்கோ, அதை எப்படி பிளவிடுவீங்கன்னு சொல்லிட்டேன் நேற்று. சரியோ? அடுத்த தலவாடியின் பிம்ப இயல்புகள், அதில் பக்க நேர்மாறு அந்த படம் ஏபிசிடி போட்டோம்ல, அதுக்கு பாங்கள். அடுத்தது பொருத்துறைஞ்ச விமதத்தை வச்சு கணக்குகள் இருக்கு. சரிதானே? இவ்வளோதான் விஷயம். அடுத்தது தலவாடியில் பயன்பாடு. அவ்வளோதான் அந்த சாப்டர். அடுத்த ஒளித்தரிப்பு விதிகள். ரைட். அடுத்த ஒளிக்கரண ஒளிக்கேட்ட சமாந்திர கேட்ட விரிகட்ட உயிரிட்ட. இவ்வளோதான் விஷயம். ஓகே தானே? ரைட். இப்போ நாங்கள் வளைவடைகளுக்கு வந்துட்டோம் பிள்ளைகள். இப்போ இதில் வந்து இந்த நடுவில் கோரண்டு போடுறோம்ல, இதை சொல்ற வந்து பிள்ளைகள் தலைமை அச்சுன்னு சொல்லுவோம். என்ன அச்சு? தலைமை அச்சு. சேர்ந்தனோட சொல்லுங்க. தலைமை அச்சு அல்லது பிரதான அச்சு அல்லது முதலான அச்சு. வழங்குதா சொல்றது? தலைமை அச்சு, பிரதான அச்சு, முதலான அச்சு. ஓகே தானே? ரைட். அப்போ இதில் வந்து நான் ஒரு ஆடியோ வைப்போம். சரிதானே? குழிவாடியோ வைப்போம். என்ன நடுவில் வைப்போம்.
இப்போ ஆடி எப்படி கீறிட்ட பிள்ளைகள் இதுலயும் பிள்ளைகள் விடுவாங்க. ஆடியை கீற சொன்னா இப்படி இந்த அரைப்பட்டத்தை போட்டு இந்த அரை விரிது பருதியை போட்டு இதை போட்டு இப்படி போட்டு விட்டுருவாங்க. இது என்ன ஆடி சொல்லுங்க அப்போ? இப்படி விட என்ன ஆடிடா? கோலாடி தான். என்ன கோலாடி? குழிவாடியா வாடியா தெரியாதுல்ல? அப்ப நிறம் திட்டணும். பல்ல திட்டுற மாதிரி நிறத்தை தட்டி விட்டுருவோம் அப்படி. இப்ப என்ன ஆடி? குழிவாடி. வெளிப்பக்கம் உள்ள குழிவா இருக்கலாம், இது குழிவாடி. ஓகே தானே? ரைட். அப்படி கறிக்கணும். கேட்டு விளைவிஞ்சு பாருங்க. இதில் வந்து இந்த குழிவாடி சந்திக்கிற புள்ளியும் தலைமைச்சு சந்திக்கிற புள்ளி இருக்குதானே? ரைட். அதுக்கு அடிமட்டத்தை வச்சு என்ன செய்யணும் நீங்கள்? இப்படி கற்பனையா ஒரு கோடு இப்படி கீறுவோம். விளங்குதோ? சரியா? இவனு கீற வேணும். ஓகே தானே? சரியோ? எங்க இதை குறிங்க பார்ப்போம். கொஞ்சம் இடம் எடுத்து நடுவில் மேல ஒரு 3 கோடு கீழே ஒரு 3 கோடு விடுங்கோ. இல்லை 4 கோடு. மேல ஒரு 4 கோடு கீழே ஒரு 4 கோடு. மேல கீழே இருக்குது தானே? மேலைங்களையும் 4 கோடு இருக்கிற மாதிரி கோடை விட்டு நடுவில் ஃபுல்லா கொப்பி ஃபுல்லுக்கும் தலைமைச்ச கீறுங்க. சரியா? கீறிட்டு நடுவில் நடு சென்டர்ல குழிவாடியை வைங்கோ. வடிவா ஆறலா சொல்றோம், ஒன்றொன்னா கவனிச்சு வழியா கீறுங்க. ஒன்றொன்னா கவனிச்சு தலைமைச்ச கீட்டு நடுவில் அப்படியே கற்பனையா அந்த கோடை அப்படியே கீறுங்க அப்படியே. சரியா? கேட்டு இந்த தலைமை எச்சும் இந்த கற்பனை கோடும் சந்திக்கிற முடியுது தானே? அதுல குழிவாடிய வைங்க. ஓகேயா? ஓகேயா? மக்கள் எங்க இருங்கோ? ஒரடியா கேறிட்டு கீற மாட்டீங்க. படிப்படியா என்னோட சேர்ந்து கீறுங்கோ. இந்த சைட்ல குறிங்கோ. தலைமை அச்சு, பிரதான அச்சு, முதலான அச்சு எல்லாம் தான். ஓகேயா? கொஞ்சம் பாருங்க. தலைமை அச்சு இந்த ஆடின்ற இந்த பாயிண்ட்டுக்கு தான் விளையல். சரி, எந்த பாயிண்ட சொல்லுவோம் வந்து நாங்கள் முனைவு என்று சொல்லுவோம். என்னது? முனைவு. முனைவு அதை பி என்று சொல்லுவோம். பி என்று குறிப்போம். பி என்ற என்னது? முனைவு. குறைங்கோ. இங்க சி என்ற ஒரு புள்ளி இருக்கும், அது வளைவு மையம். சி என்ற ஒரு புள்ளி இருக்கும், அது என்னது? வளைவு மையம். ஒவ்வொரு அச்சுக்களையும் குறிக்க தெரியணுமா? முதலாவது பிரதான அச்சு, ஒரு நடுவில் ஒரு கற்பனையான ஒரு கோடு, அதை என்ன சொல்றேன். அந்த கோடு சந்திக்கிறதுல அந்த ஆடி இருக்குது. சரியோ? அந்த ஆடியும் தலைமைச்சு சந்திக்கிற அந்த புள்ளி முனைவு. அந்த முனைவுக்குள்ளால இந்த கற்பனை கோடும் போது இந்த ஆடி நச்சு தலைமைச்சு எல்லாமே சந்திக்கிற புள்ளியா தான் இருக்குது. தெளிவா இருக்கணும். வழியா கறிக்கொள்ளுங்க. கலர்கள் எல்லாம் பாய்ச்சி வழியா கறிங்க. இப்போ ரூல்ஸ் தான் இதில் கீற போறோம். அப்போ இந்த பியும் இது சி என்னது? வளைவு மையம். அதே எழுதுங்க முடியும். வளைவு மையம். வளைவு மையம். வளைவு மையம். இது சரியான ஈஸி புள்ளிகள். விலங்கி எப்படி மெட்ஸில் அமைப்பெல்லாம் விளங்கினா ஈஸியோ அதை மாதிரி தான். இந்த மெட்ஸ் அளவுக்குலாம் அவ்வளவு கஷ்டமெல்லாம் இருக்காது. இது சிம்பிள். ஒவ்வொன்று அச்சுக்கள் குறிக்க தெரிஞ்சா சரிடா. பூரா வச்சு வச்சு கறி கொண்டிருக்கான். அச்சுக்கள்லாம் குழம்பக்கூடாது. சரியா? தெளிவாக கறிக்கணும். பி முனைவு, சி வளைவு மையம். ஓகே தானே? இப்போ சி கிரீட்டிங் தானே? உங்கள் அடிமட்டத்தை வச்சு இந்த பிக்கும் சிக்கும் நடு பாயிண்ட் எடுங்க. விளங்குதா? பிக்கும் சிக்கும் நடுவில் எடுத்தீங்கண்டா நடுவில் வரும் புள்ளிகள் சரியோ எஃப் ஒன்று வரும். அது வந்து புள்ளிகள் முதற் குவியம் அல்லது தலைமை குவியம். சரியோ? அல்லது குவிய புள்ளி.
குவிய புள்ளி குவியம் எல்லாம் ஒன்றுதான். குவியம் குவியம் தலைமை குவியம் ஓகேயா? இதுக்கு எழுதுவோம் என்ன? அப்ப இங்க பாருங்க புள்ளியல், பி சமன் சாரி பிக்கும் எஃப்க்குமான தூரம் சமன் என்ன புள்ளியல்? எஃப்க்கும் சிக்குமான தூரம். ஏற்றுக்கொள்றீங்களா? ரெண்டுக்கும் அரவசியான இது. உதாரணத்துக்கு இது ஒரு 5 சென்டிமீட்டர் என்றால் இதுவும் என்ன புள்ளியல்? 5 சென்டிமீட்டரா இருக்கு. சொல்ல விளங்குதா? தமிழ் விளங்குதா? என்ன சொன்னான்? சி ஒரு இடத்துல இருங்கோ. சி என்றது வளைவு மையம் புள்ளியல். சரியோ? ரைட்டோ? அந்த வளைவு மையத்துக்கும் பிக்கும் இடையில இருக்க தூரம் இருக்குதானே? அந்த தூரத்தை ரெண்டா பிரிச்சிங்கன்னா வர பாதிதானடா. ஒரு 10 சென்டிமீட்டர் ரெண்டா பிரிச்சு 5 தானே? நடுவானே? நடுவார என்னது? குவியம். அப்ப பிக்கும் எஃப்க்கும் இந்த தூரமும் எஃப்க்கும் இந்த தூரம் சமன் தானே? சரியா? கவனம், கேள்விகளுக்கெல்லாம் தேவை. ஓகே தானே? அப்ப இந்த பிக்கும் எஃப்க்குமான தூரத்தை சொல்லுவோம் அந்த புள்ளியல் குவிய தூரம் என்று சொல்லுவோம். என்ன தூரம்? குவிய தூரம். இந்த பிக்கும் எஃப்க்குமான தூரம். சரியோ? வளைமையம் என்ன? குவிய தூரத்தை போல 2 மடங்கு தூரத்துல இருக்கும். 2 மடங்கு தானே? ரைட். பிக்கும் எஃப்க்குமான தூரம் குவிய தூரம். கொய்ய மிஞ்சா இருக்குது குவிய தூரம். சரியோ? அதே மாதிரி பிக்கும் சிக்குமான தூரத்தை சொல்லுவோம் பிள்ளைகள் வளைவின் அரை. வளைவின் அரை. அதே வளைவின் அரைன்னு சொல்றான்னு விளக்கம் சொல்றேன். இப்ப வளைவின் அரை. ஓகேயா? இவ்வளவுதான் இந்த அச்சுக்கள். இவ்வளவும் உனக்கு கிளியரா குறிக்க தெரிஞ்சா சரி. இவ்வளவுதான் அச்சு. பிள்ளைகள் நான் நோட் சொல்லிக்க நீங்க அதை ஒரே பக்கத்துக்குள்ளே எழுதி எடுத்துருங்கோ. கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த பக்கம் அங்கெல்லாம் கொண்டு போவாங்க. படிக்கிறது ஞாபகத்துக்கு இருக்காது. பிடிவிடாது. இல்லைங்க? இதுக்குள்ளே மேலே எழுதிக்கோ. நாங்கள் எழுதினா அங்கால தான் முடியல. உனக்கு அங்கிட்ட அடிஞ்ச மேலே எழுதுங்கோ. அந்த பக்கத்துக்கு இருந்தா சரி. எங்க எல்லாரும் உனக்கு பி டைப் பண்ணாதுதான் தூரம். பிக்கு எஃப்க்கான தூரம். ஓகேயா? விளங்கிட்டுதோ? திரும்ப சொல்றேன். வழியா கவனிங்கோ. வடிவாக கவனிங்க. சரி பிள்ளைகள், வழியா கவனிங்க பிள்ளைகள். அந்த கதுப்படம் வரையறதுக்கு இந்த கிடையா போறதுக்கு பெரிய கோடு இருக்கு தானே? இந்த பெரிய கோடு இதுக்கு பேர் என்னது? தலைமை அச்சு, பிரதான அச்சு அல்லது முதலான அச்சு. எல்லாம் ஒரே பேர் தான். சரியோ? ரைட். ஒரு அடிப்படை இவர வந்து பிள்ளைகள் கற்பனை அந்த கோடு கிரகிக்க தானே? சரி, அதை ஏன் கதை கிரகிக்க சொல்றேன். இந்த தலைமை அச்சுல நீங்க ஆடியை கொண்டு வச்சீங்கண்டா ஆடின்ற அந்த புள்ளியும் சரியோ இந்த தலைமை சந்திக்கிற புள்ளி இருக்கு தானே? அதை சொல்ற என்னது? முனைவு பி என்று சொல்லுவோம். முனைவு. அந்த முனைவு இந்த கற்பனை கோடும் வருது. 2 புள்ளியை சேர்க்க வேண்டிய கற்பனை கோடு போகும். சரிதானே? இதை கற்பனையாக்குறது. இப்படி வெட்டி வந்தா கதுப்படம் கீரைகளை நேரோடாக்குன்னா அது நிஜமான கோடு மாதிரி. வெட்டிக்கிறதெல்லாம் புள்ளியல் கற்பனை என்ன வச்சுக்கொள்ளுங்க. கற்பனை கோடுகள். ரைட்? இமேஜினேஷன். ஓகே தானே? ரைட். அடுத்தது இந்த சி என்ற புள்ளியில் வளைவு மையம். என்னது? வளைவு மையம். அது எப்படி வளைவு மையம்ன்றதை விளங்கப்படுத்துறேன். கவனிக்கும். வளைவு மையம். இந்த பிக்கும் சிக்குமான நடுவு தூரம் இருக்குத்தானே? அது அரவாசி நடுவில் இருக்காமலே என்னது? எஃப். முதற் குவியம் அல்லது தலைமை குவியம் அல்லது குவிய புள்ளி அல்லது குவியம். அதெல்லாம் கதைகள் வந்து குவியம். அதான் அந்த பேர். அடுத்தது இந்த பிக்கும் எஃப்க்குமான தூரம் தான் என்னது? குவிய தூரம். சரியா? பிக்கும் எஃப்க்குமான தான் குவிய தூரம். அப்புறம் பியும் எஃப்பும் பிக்கும் எஃப்க்குமான தூரம் சமன் எஃப்க்கும் சிக்குமான தூரம் தானே? எஃப்க்கும் சிக்குமான தூரத்தையும் குவிய தூரம்னு சொல்றேன். சரியோ? ரெண்டு அவனை தான் இருக்கு. ஓகே. அடுத்தது அப்ப பிக்கும் எஃப்க்குமான தூரம் குவிய தூரம்டா பிள்ளைகள். அப்ப குவிய தூரத்தை போல 2 மடங்கு தான் பிள்ளைகள் வளைமையும் இருக்க போகுது. குவிய தூரத்தை போல 2 மடங்கு. 5 2 மடங்கு எவ்வளோடா? 25 10 தானே? 25 இல்லை தானே? 5 2 மடங்கு 25. 25 10 2 மடங்கு. ரைட்? அப்ப இப்படி கேள்வியில தருவாங்க கேள்வியில. குவிய தூரத்தை போய் 2 மடங்கு தூரத்தில் பொருள் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. விளங்குதா? அப்ப பிள்ளைக்கு குவிய தூரம் என்ன தெரியணும். அதை போல 2 மடங்குண்டா இங்க என்ன தெரியணும். விளங்குதா? இப்படிதான் கேள்வி வரும். அடுத்து பாருங்க. பிக்கும் சிக்குமான தூரம் என்னது? வளைவின் அரை. பிக்கும் சிக்குமான தூரம் என்ன? வளைவின் அரை. ஏன் வளைவு மையம் ஏன் வளைவு என்று கதைக்க போறோம். உடம்புங்கிட்டா இதான் அச்சுக்கள். ஓகே தானே? ரைட்.
அப்போ கவனிங்க ஏன் இந்த வளைமை வந்து பார்ப்போம். கவனிங்கோ. இப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் கோல ஆடியெல்லாம் அப்படியே கோலம் கொஞ்சம் பாருங்க. ஒரு கோலம் வேண்டாம் அப்படி கீறேன், நான் கோலத்தை அப்படி கீறேன், வட்டமாக கீறேன். கோலத்துக்கு மையம் இருக்குதாடா. கோலத்துக்கு ஒரு மையம் வட்டத்துக்கு ஒரு மையம் இருக்குல்ல. கோலத்துக்கு மையம் இருக்கு தானே. மையத்தையும் பகுதியை இணைக்கிற கோட்டுக்கு என்ன பேர் பிள்ளைகள்? ஆறு தானே. அப்போ கோலாடியல் எங்க இந்த எடுக்கிறது? இந்த கோலம் சரியா, இந்த கோலத்துல இருந்து தமிழ் வெட்டி எடுக்கிற ஆடியல் கோலமா இருக்கு தானே. அந்த கோலத்துல இருந்தா அந்த உருவத்தை வெட்டி எடுக்கிறது விளங்குதா. அப்ப கோலத்தை எடுத்தா அதுல அந்த மையம் இருக்கு தானே. இந்த மையம் தான் முடியாது. வட்டத்துல எப்படி இந்த மையமோ அதே கோலத்துல எப்படி இந்த மையமோ அந்த கோலத்துல இருக்க அந்த மையம் தான் முடியாது. அந்த சி அதான் நாங்க வளைவு மையம் சொல்லியிருக்கு. சரியா ரைட்டோ. அப்ப மையத்தையும் பரிதியும் இணைக்கிற கோட்டுக்கு என்ன பேர்? அறுதான பேர். அதான்டா சிக்கும் பிக்குமான தூரம் வளைவின் ஆரை என்று சொல்லியிருக்கு. வளைவின் ஆரை விளங்குதா விஷயம்? இவ்வளவு தான் விஷயம். கூட யோசிச்சிங்களா? விளங்குதா ஏன் வளைவு மையம் சொன்னது? கோலத்தின் மையம் தான் அந்த வலை மையம். கோலாடி தானே பிள்ளைகள். அப்ப அந்த மையம் ஃபுல்லா கோலத்தை வச்சிருக்கீங்களா நீ? கோலத்தை வெட்டி எடுத்தா அந்த மைய தூரம் அவங்க அப்படி இருக்கும். சரியா ரைட். அடுத்தது மையத்தையும் பருதியும் இணைக்க கூட ஆரை மனசுல கோலத்தின் மையம் அந்த பருதி பருதி என்ன விளிம்பு வழி விளிம்பு இணைக்க கூட ஆரை. அப்போ வளைவி ஆரை. ஓகே அவ்வளவு இவ்வளவு தெளிவா வலை சைடில் போட்டுருங்கோ. ஃபுல்லா நோட் பண்ணுங்க. இனி ரூல்ஸ் எல்லாம் எப்படி ரெண்டு பார்ப்போம். கதிர் எப்படி போகும்ன்றதை பார்க்கணும். நம்முடைய கேருங்கோ எழுதுங்கோ. சரியா ஓகேவானே ரைட். உங்களோட ரூல்ஸ் எல்லாம் வந்து பிள்ளைகள் உங்களோட புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தனித்தனி தான் இருக்கு. சொல்ல விளங்குதா? ரூல்ஸ் தனித்தனி தான் இருக்கும். நாங்கள் ஒரே இதுலேயே பார்ப்போம். அதாவது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரிதானே ரைட். இப்போ பாருங்க பிள்ளைகள். முதலாவது ரூல்ஸ் என்னென்ன பிள்ளைகள்? இந்த தலைமையாச்சுக்கு தானே. தலைமையாச்சுக்கு என்ன செய்ய மாட்டால் சமாந்தரமாக ஒரு ஒளிக்கதிர் வரும். விளங்குதோ? சமாந்தரமாக ஒளிக்கதிர் வந்து வைப்போம். முதலாவது என்னது சமாந்தரம். சரியோ நேரோட வரும் கொஞ்சம் வளைஞ்சிட்டு. சரியோ சமாந்தரம் இது சமாந்தரம் தான் பிள்ளைகள். இதுக்கு இது சமாந்தரம் தானே. மனசில் சமாந்தரம் கொடுக்குறது இல்லை. அதான் கேத்து வேண்டிய ஒளி விளங்குதா? சமாந்தரம் வர ஒழிக்கிறது என்ன செய்ய வேண்டாம். முதலாவது ரூல் சொல்றாங்க. முதலாவது ரூல் இது நம்ம ஒன்று போடுங்க. முதலாவது தலைமையச்சுக்கு சமாதானம் வர ஒழிக்காதீர். சரி என்னத்துக்கு இந்த கற்பனை கோடு போட்டேன்டாடா. இப்போ இது வளைவாடி தான பிள்ளைகள். இப்போ வர்ற கதில் இப்படி வளைவாடிண்டா பிள்ளைகள். வார கதில் வந்து இப்படி வச்சு நாங்கள் இதெல்லாம் சரியான முறையில் பிரிச்சு எடுக்கல. அது விளங்குதோ? இப்போ கீறுற கஷ்டம். நாங்கள் இந்த பாகை கோணம் பாகமணி நம்ம வச்சாலும் இந்த பாயை எடுத்து கீறுறதோ
இல்லாட்டி வட்டவாரி கவராயத்தை வச்சு வட்டி இடங்கிறது கஷ்டம் பிள்ளைகள் சரிதானே. அப்போ அதெல்லாம் தான் குறைக்கிறது தான் செய்யறது. இப்படி ஒரு கற்பனை கோட்டை இப்படி எடுத்துட்டு பிள்ளைகள் இந்த ஆடியில் விட்டு தரிக்கிற மாதிரி நாங்கள் இந்த கோட்டில் வச்சு தான் நாங்கள் தெரிச்சு எல்லாம் எடுப்போம் கதிர்கள் விளங்குதா. அப்போ இந்த கற்பனை கோடு முக்கியம் சரியோ. அப்போ இந்த கதிரில் கேட்ட இந்த கற்பனை கோடு இருந்தால் சரி ஓகேயா. அப்போ பட்டு தரிச்சு என்ன செய்ய போகுதுண்டா பிள்ளைகள் தலைமைக்கு சமாதானமாக ஒழிக்கதுகள் ஆடியில் விட்டு தரிச்சு என்ன செய்ய மாட்டால் குவியம் இருக்குதானே இந்த குவியத்துக்குள்ளால போகும். இதுதான் முதலாவது ரூல். முதலாவது கதிர் போற அந்த விதிமுறை சரியா. அந்த விதி வந்து முதலாவது இதுதான் தலைமையச்சுக்கு சமாதானமாக ஒழிக்கதிர் ஆடியில் பட்டு தெரிப்படைஞ்சு என்ன செய்யும் குவியத்துக்குள்ளால போகும் விளங்குதா. அது எழுதின கோபமான பிரச்சனை இல்லை. எழுதுங்க இது ஒரு கலர் பெயினில் பாவீங்க 3 ரூல் வர முடியாது. அப்படியே ஒரு கலரில் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சரியா. முதலாவது இருங்க இந்த அம்பு குறையவனம் அம்பூரி திசை முக்கியம் அம்பு குறையவனம் வடிவாக்குறங்கோ. ஓகேயா கொஞ்சம் பாருங்க முடியாது. தலைமையச்சு இதான் தலைமையச்சு சமாந்தரம் வரவழைக்க என்ன செய்யும் ஆயில் பட்டு தெரிச்சு அப்படியே குவியத்துக்களால போகும். இதுதான் முதலாவது ரூல். அப்போ தலைமையச்சுக்கு எங்கேருந்து எப்படி சமாந்தரம் கதிர் வந்தாலும் பிள்ளைகள் குவியத்துக்குள்ளாலாம் போகும். இதுதான் முதலாவது ரூல் நம்பர் 1 சரிதானே. ரைட் எழுத தேவை விளங்கி வச்சுக்கொள்ளும் எல்லாம் எழுத தேவையில்லை எல்லாம் விளங்கி வைக்கணும் ஓகே தானே. உண்டு அடுத்த பிள்ளைகள் ஒரு கவனம் இந்த உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் இல்லையாண்டு சில இடங்களில் சொல்லப்படுது. எல்லா இடங்களும் அப்படி இருக்கோ இல்லையா சில உங்களுடைய ஸ்கூலால் வைக்கலாம் சரியோ. இப்போ மானத்தாலேயோ வலையத்தாலே வைக்க அடிக்கும் உங்களுடைய ஸ்கூலில் ஒரு பயிற்சிலாம் வைக்கலாம் தானே. ஸோ அதில் ஃபஸ்ட் டைம் இல்லை தானே இனி செகண்ட் தானே மெயினான எக்ஸாம்னுட்டு ஜாலியாக தெரிஞ்சுங்களோ. அங்கே 3 மாதம் தான் இருக்கும் ஃபைனல் எக்ஸாமுக்கு சொல்ல விளங்குதா. ஃபைனல் நீங்கள் என்ன டிசம்பர் 3 மாதம் முடியுது. டிசம்பர் மாதம் விடுங்கோ. நவம்பர் மாதம் படிக்கிறது விடுங்கோ. 3 மாதம் விட்டா இன்னும் 9 மாதம் உனக்கு இருக்கு. செகண்ட் டைமுக்கு 4 மாதம் விட்டீங்கன்னா கடைசி 3 மாதம் என்ன செய்வீங்க ஒன்றும் செய்யல விளங்குதா. ஓடி தெரியல விளங்க சொல்கிறேன். இப்போ என்ன படிச்சுக்கொள்ளுங்கோ எங்கே நடக்க அடிக்கும் என்ன டேர்ம் எக்ஸாம் நடக்கும். இப்போ யூனிட் முடிஞ்சா யூனிட் எக்ஸாம் சொல்லிட்டேன் தானே. மாதம் முடிய மந்த்லி எக்ஸாம். டேர்ம் 5 பாடம் முடிஞ்சா டேர்ம் எக்ஸாம் நடக்கும் சொல்ல விளங்குதோ. ஸோ அதனால நீங்கள் படிச்சுக்கொண்டே இருக்க தான் வேணும். ஏன்னா விட்டு விட்டு படிக்கல சயின்ஸ் கஷ்டம் வரதுக்கானவே நீங்கள் தான் விட்டு விட்டு படிக்கிறது கிளாஸ் ஒழுங்காக வரதில்லை. சரி ஒழுங்காக வரடையும் கிளாஸ் ஆன்லைன் இருக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் ஆடா ரெக்கார்டிங் இருக்கும். ரெக்கார்டிங் பார்த்து கிளியர் பண்ணுறீங்களா அதையும் ஒழுங்காக செஞ்சீங்களா ஓகே. பாடத்தை தொடர்ச்சியாக இருக்கும். நேற்றைய கிளாஸுக்கு வராதாக்கள் வந்தாக்கள் தான் தெரியும் தலைவாடியில் அப்படி புள்ளி போல் வரையிறண்டு. இன்றைய கிளாஸுக்கு வந்தாக்களுக்கு தான் தெரியும் எப்படி பக்க நேர்மா ஆறு வருது எப்படி பிம்பத்துறம் போல் தெரிஞ்சவன் வருது எப்படி இப்போ இதில் சி என்ன எஃப் என்ன இது என்ன கோடு. இப்போ சும்மா ஒருத்தன் புதுசாக வந்து பார்த்தானா ஒன்றும் விளங்காது. ஏன்னா தலைமை எச்சன்றாங்க முனை வன்றாங்க அதனை முதல் குவியம் தலைமை குவியம் குவிய புள்ளி அதனை வளைவு மையம் இதனை பீசைய இது பீசைய எப்பன்னு தான் பார்ப்பான். பியிலேருந்து எப்பன்னு பார்க்க மாட்டான். பீசைய எப் சமன் எப் சய பி. அப்போ ஆகவே பீசைய எப் சமன் குவிய தூரம் பீசைய சி சமன் வளைவினாரை. என்னடா இது இப்படிதான் யோசிப்பான். உனக்கு வழங்கும் பிக்கும் எஃப்கான தூரம் சமன் என்ன எஃப்க்கும் சிக்குமான தூரம் பிக்கும் எஃப்கான தூரம் சமன் குவிய தூரம்னு சொல்றது. அப்போ பிக்கு சிக்குமான தூரம் என்னது வளைவினாரைன்னு சொல்றது உனக்கு தெரியும் சொல்ற வழங்குதா. அப்போ இதுதான் பிள்ளைகள் பிரச்சனை கிளாஸ் விடுறதுன்ற பிரச்சனை இதுதான். இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக எடுத்தீங்களா சிம்பிளா சயின்ஸ் உனக்குள்ள வந்துடும். என்னென்ன நீங்கள் படிக்கல உங்களோட வாழ்க்கைகளாலே சயின்ஸை பார்ப்பீங்க பிள்ளைகள் உங்களோட ஒரு அன்றாட வாழ்க்கையிலேயே பார்ப்பீங்க. அதுவும் பிசிக்ஸ் வந்து உங்களோட அன்றாட வாழ்க்கையிலான் இருக்குது விளங்குதோ. இது கொஞ்சம் மேத்ஸ் சேர்ந்தது இப்படி இருக்கு சரிதானே. ஓகே ரைட் முதல் ரூல் சரி. அப்போ பாடுறா தலைமை அச்சுக்கு சமாந்தரம் மாறுது நீங்களே சொல்லுங்க. இப்போ சமாந்தரம் மாறுறது குவியத்துக்குள்ளால போறதுண்டாடா. அப்போ குவியத்துக்குள்ளால வார என்ன செய்யும் மாத்தி பாருங்க. சமாந்தரம் போ ரிவர்ஸ் தோசையை திருப்பி போடுறடா. அடே இந்த பாடம் ஈஸி பிள்ளைகள் ஒரு பக்கம் மற்றது எதிர்பக்கமாக தான் இருக்கு. இப்போ தலைமைச்சு சமாதானம் வர்றது என்ன செய்யுது பட்டு தரிச்சு குவியத்துக்குள்ளால போகுது. பார் சமாதானம் வர்றது குவியத்துக்குள்ளால போகுது. அப்போ குவியத்துக்குள்ளால வந்ததுண்டா என்ன செய்யும் சமாதானம் போகும். என்னடா விளங்குதா லாஜிக் எதிராக வர்றது விளங்குதா. சமாதானம் வந்தா குவியத்துக்குள்ளால போகுதுடா. அப்போ குவியத்துக்குள்ள வந்தா என்ன செய்யும் சமாதானம் போகும் விளங்க சொல்ற. அடுத்த ரெண்டாவது ரூல் பாருங்க பாருங்க இந்த அம்புக்குறி முக்கியம் பாருங்க தலைமையச்சுக்கு
சரி, குவியத்துக்குள்ள வருது பிள்ளைகள். சரியோ, இது ரெண்டாவது ரூல். ஓகேயா? என்ன செய்யும்? தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக போ. தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக போ. வெளியே பாயிண்ட்ஸில் வெட்டப்பட பிரச்சனை இல்லை. கதிரக்கு இருங்கோ. இது ரெண்டாவது ரூல். கலர் மாற்றிக்கு இருங்கோ தயவு செய்து. கலர் மாற்றி கருப்பு என்ன கலர் பெயின் மாற்றிக்கு இருங்கோ. ஒரே கலர் இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு விளங்காது. அம்புக்குறி திசை முக்கியம். திசை முக்கியம். அம்புக்குறி இந்த திசையில் வருது, இந்த திசையில் போகுது. அம்புக்குறி திசை முக்கியமா? திசை முக்கியம். தனித்தனியாக கீறி விளங்கப்படுத்தலாம் முடியாது. ஒரு ரூல்ஸையும் தனித்தனி படம் கீறலாம். ஆனால் நீ தனித்தனியாக ரூல்ஸை படிச்சுட்டு நீ இங்கே கதிர்படம் வரையக்கல ஒண்டா தமந்து கீற போற. ஒண்டா அதுக்குள்ள சொல்லிட்டா உனக்கு ஈஸியா இருக்கும் பாக்கல. விளங்குதா? சரியா? இப்போ இதெல்லாம் பார்த்தா அவனுக்கு விளங்குமா? நாளைக்கு வந்து புதுசாக பார்த்தான்டா. இது என்ன செட் எல்லாம் கவுட் எழுதிருக்கீங்கன்னா ஜோக்கப்பான். எக்ஸுக்கு போகுது, செட்டு போகுது, ஒய் போகுது. ஓகே, ஓகே அவளியல். அடுத்த மூன்றாவது இந்த வளைவு மையம் இருக்குதான் அவளியல். வளைவு மையத்துக்கு வார கூட என்ன செய்யும்டா, ஆடியில பட்டு தெரிச்சு பாருங்க. இந்த திசையில போகுது இல்ல, போய் திருப்பி அதே திசையிலே வரும் புள்ளி. இதான் மூன்றாவது ரூல். இதுதான் மூன்றாவது ரூல். பாருங்க, வளைவு மையத்துக்கால போற ஒளிக்கதிர் ஆடியில பட்டு தெரிஞ்சு திருப்பி அதே திசையிலேயே போகும் புள்ளி. அதே திசையிலேயே போகும். ஓகே, கவனிங்க. இது ஒரு மேட்ச் தான். மேட்ச்ல தொடலி ஒன்று இருக்கு பிள்ளைகள். இது படிச்சிருப்பீங்களோ இல்லை, என்ன படிக்கணும் இல்லையோ. கேள்விப்பட்டீங்க தொடலி? தொடலி என்ற பிள்ளைகள் கடைசி டவுனை படிப்பீங்க. தொடலி என்ன உள்ள பிள்ளைகள் இங்கே பாருங்க. இப்போ மேட்ச் படிச்சு சொல்லி தரேன். கவனிங்க. வட்டம் இருக்குதானே, வட்டத்துக்கு பருதி இருக்குதான் விளிம்பு. அதை அப்படி தொட்டு கொண்டு போறதோடு கோட்டுக்கு பேரா என்னது? தொடலி. பேர்ல இருக்குடா. தொட்டு கொண்டு போகுது கோடுதான் தொடலி. என்னது லீ? தொடலி. தொட்டு கொண்டு போகுது தொடலி. அப்ப தொட்டு கொண்டு போய்க்க பிள்ளைகள் அந்த விளிம்புல தொட்டு கொண்டு போகுது. அப்ப ஆரையில இருந்து அதுக்கு ஒரு கோடு வரைஞ்சா அந்த தொடலிக்கு அந்த வரைகிற ஆரையில இருந்து வரைகிற கோடு என்ன இருக்கும்? இது என்ன குறியீடு? செங்கோணம். அப்ப தொடலி வந்து ஆரைக்கு என்ன புள்ளியில் இருக்கு? செங்குத்தாக இருக்கும். சரியோ? அப்ப ஒரு மேற்பரப்புல வந்து புள்ளி எழுதி செங்குத்தண்டா செங்குத்தா போற ஒளிக்கதிர் என்ன செய்யும் புள்ளியல்? பட்டு தெரிஞ்சு போறதுக்கு என்ன செங்கோணம் நேரம் தானே படுது. ஒளித்தரப்பு இது நீட்டு பார்த்தா புள்ளியல் இப்படி செவ்வன் இருந்தாண்டா இப்படி பட்டா இப்படி தெரிக்கும். சரியோ? நேரம் செவ்வனுக்கே பட்டா என்ன செய்யும்? திருப்பி திருப்பி அதே திசையிலான புள்ள திருப்பி போகணும். செங்குத்தா படைக்க செய்யும் திருப்பி பட்டு தெரிச்சு அதே சிறு ரிட்டன் திருப்பி போகும். அப்ப எங்களுக்கு வளைமையம் தான் புள்ளி இல்லை ஆரை. வளைமையத்தின் வளைமையும் இந்த பீமன் ஆரை இல்லை, வளைமை ஆரை இல்லை. அது சீன்ற வளைமையும் தான்டா. மையத்துல இருந்து எங்க ஒழிக்க போனான்னு செய்யும். அது தொடலி எங்க போனாலும் செய்யும். தொடலி ஆரைக்கு செங்குத்துன்ற மாதிரி செங்குத்த தமிழில் இருக்கும். சொல்ல விளங்குதா? அப்ப என்ன செய்யும்? அதான் பட்டு தெரிஞ்சு திருப்பி அதே திசையில வருது. விளக்கம் விளங்குதா? வருதுண்டு பிள்ளை தொடலி தெரிஞ்சிருக்கணும். இது நீங்க பின்ன தேட்டம்ல படிப்பீங்க நினைக்கிறேன். அமைப்புகள் இருக்குது. சிம்பிள் தொட்டு கொண்டு போறது தொடலில அவளந்தான் அவளங்கானம். தொடலி வந்து ஆரைக்கு செங்குத்து. இப்போ இதெல்லாம் நிறுவியெல்லாம் இதெல்லாம் இது எப்படி எழுத்து முக்கோணம் எல்லாம் அடுத்து நிறுவன தேட்டங்கள்லாம் இருக்குது. இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரியோ? செய்து பார்த்து படிச்சா இன்ட்ரெஸ்டா இருக்கும். ரைட்? ஓகேயா? விளங்கினா இதை போட இன்பமான பாடமும் இல்லை மேத்ஸ்ல. கேத்திராணிதம் இந்த அமைப்புகள் எல்லாம் விளங்காட்டிக்கு அதை போட துன்பமான பாடமும் இல்லை. இதுதான் மேத்ஸ்ல இருக்க பிரச்சனை. ஆனா ஏற்கொண்டா இது வேணும் கட்டாயம். மூன்று மூன்று இல்ல அமைப்பு வரும், நிறுவல் ரெண்டு தேட்டங்கள் வரும்ல. கவனம். சரி அவ்வளோ. அப்போ இதான் அந்த மூன்று ரூல்ஸ். 1 சமாந்தரம் வாரது குவியத்துக்குள்ள போகும். 2 குவியத்துக்குள்ள வாரது சமாந்தரம் போகும். 3 வளைவமயத்துக்கால போறது திருப்பி வளைவமயத்துக்காலே போகும். இந்த அம்புக்குறி கவனம். இந்த அம்புக்குறி நம்மளே பிள்ளைகள் போட முடியும். அம்புரி போடி இது எங்க போகணும் தெரியுமா? சொல்லுங்க. அம்புக்குறி நான் போடாட்டி இந்த கோடு எங்க போகுது எங்க வருது ஒளிக்கர் போய் வருது ஒன்றும் தெரியாதடா. சரி, அப்ப இந்த கொள்ள பிடிக்காட்டி இந்த கொள்ள பிடிக்கலாது. இது ஒரு நேர்கோடு சொல்லலாம். நான் ஒன்றுக்கு அம்புக்குறி போட இல்லைன்னு விட்டா இது ஒரு நேர்கோடு சொல்லுவீங்க. ஆனா இந்த கோடுல என்னன்னு சொல்லலாது. இது இப்படி வருது இப்படி வருது இப்படி வந்து இப்படி போதா இப்படி வந்து இப்படி ஒன்றும் தெரியாதா? சரியா பிள்ளைகள்? ஓகேயா? பாருங்கோ. சமாதானம் வாரது என்ன செய்யும்? ஆடியில படுத்தரிச்சு குவியத்துக்குள்ளால போகும். குவியத்துக்குள்ளால வாரது ஆடியில படுத்தரிச்சு என்ன செய்யும்? சமாதானம் போகும். அப்படியே திருப்பி மாறி வருது. அடுத்த வளையமத்துக்கால போறது என்ன செய்யும்? வளையமத்துக்காலே திருப்பி வரும். இதுதான் பிள்ளைகள் ரூல்ஸ்.
இந்த ரூல்ஸை வச்சு நீ என்ன செய்யணும்டா பிள்ளைகள் 5 இடங்களை பொருள் வச்சு வரைய தெரியணும். சரியா? ஒரு இடங்களை வச்சு பொருள் வச்சு வரைய தெரியணும். வரைஞ்சு எங்களுக்கு பிம்பங்கள் காணுறது தான் இந்த பாடத்தில் இருக்க விஷயம். இப்போ குழிவாடி, இது குழிவாடி, குழிவாடிக்கு ஒரு 5 படம் வரும். அடுத்த குவிவாடி, அதுக்கு ஒரு படம் தான் வரும். அது மாதிரி வில்லைகள் இருக்கு, குவி வில்லை குழிவு வில்லைண்டு. குவி வில்லைக்கு 5 படம், குழிவு வில்லைக்கு ஒரு படம். சரியா? மொத்தமாக 12 படம் வரும். ஓகே தானே? இவ்வளோ தானே விஷயம். ஓகேயா? வண்டியை படிச்ச எவ்வளோத்தையும் கிளியராக பார்த்து வைங்கோ. சரியோ? அடுத்த கிளாஸ் இப்போ நீ சனிக்கிழமை என்ன? சரியா? அடுத்த சனிக்கிழமை 7 மணிக்கு ஆகும். சனி 7 மணி என்ன? ரைட். சரியோ? அப்போ அடுத்த கிளாஸ் வந்து சந்திப்போம் பிள்ளைகள். ஓகே தானே? இவ்வளோத்தையும் பார்த்து வைங்க. அடுத்த கிளாஸ் வந்து படங்கள் எப்படி கீறுன்ற விஷயங்களை பார்ப்போம். அடுத்த கிளாஸ் வரைக்கும் அப்படியே அடிமட்டங்கள் பென்சில் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கணும். சரியா? இல்லைங்கதோ புத்தகத்தில் எல்லா படங்களும் இருக்கு பிள்ளைகள். அந்த 5 சந்தர்ப்பத்தையும் வேண்டாம் கீறி பார்த்து பழகிக்கொள்ளுங்க. உனக்கு இந்த படிச்ச எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் கிளியராக வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் மாதிரி இந்த அச்சுக்கள் படங்கிறது ஏற்றும் பிரச்சனை இல்லை. இந்த அச்சுக்கள் சரியா குறிக்க தெரியணும். முனைவு எஃப் சி எல்லாம் குறிக்க தெரிய வேணும். நீங்கள் குறிக்க ஒரு 2 சென்டிமீட்டர் அளவு எடுத்தீங்கன்னா கொப்பிக்கு ஈஸியாக இருக்கும். சிஆர் கொப்பி பாவிங்க பிள்ளைகள். இதுக்கு சிஆர் சீட்டெல்லாம் சிஆர் கொப்பி. சின்ன கோப்பி இல்லைன்னா காணா அப்படி படங்குற சின்ன கோப்பினா இலக்கிய பக்கத்தில் மேசை தான் போகும். சின்ன கோப்பினா நீங்க மற்ற பிரட்டி எடுத்து தங்குற வேண்டிய கஷ்டம். சிஆர் கோப்பி இருக்கும். சின்ன கோப்பி இருந்தா சிஆர் ஒரு 2 எடுத்து வைங்க. சிஆர் கோப்பி தான் இல்லை, சிஆர் ஷீட் தான் சரியா இருக்கும். இந்த படங்கள் கறி படம் இருக்கு. கவனம் படங்கறி படம் கேள்வி தரமா வரும் பிள்ளைகள். படம் கீற சொல்லி கேட்கறேன் நீங்க ஐக்கலாம் சார். படங்கிறது தான் சொல்லி கேட்பாங்க, அது கொஞ்சம் போட்டு அப்படி இல்லை பிள்ளைகள். படங்கிற சொல்லி நேரடியாக கேட்பாங்கட்டு இல்லை, அதுவும் கொஞ்சம் கேட்டாலும் அந்த படங்கிறத வச்சு தமிழே கேள்வி வரும். இன்ன இடத்துல பொருள் வச்சா இன்ன இடத்துல இப்படி பிம்பம் வரும், இல்லாட்டி இப்படி பிம்பம் வருது, இந்த இயல்புல பிம்பம் வருது. அப்ப பொருள் எங்க வச்சிருக்கு விளங்க? பொருளை வச்சு பிம்பம் எங்க வரும்னு கேட்பான். இல்லாட்டி பிம்பத்தை வச்சு இந்த பொருள் எங்க வைக்கலாம்னு கேட்பான். இந்த பிம்ப இயல்பு வந்திருக்கு, அப்ப இது எந்த ஆடியில வந்திருக்குன்னு கேட்பான். விளங்க? இப்படி இப்படிலாம் சுத்தி சுத்தி கேட்பாங்க. அதுக்கு என்ன உனக்கு கதிர்படம் வரைகிறது கிளியரா இருக்கணும். அப்ப டவுட் நான் டக்குனு கீறி பார்த்து நீ இப்படி எடுத்துக்கொள்ளலாம். சில விளங்குதோ? சும்மா படங்கிறதா நினைச்சிடாங்க. இந்த படத்தை வச்சு நிறைய களி அதை வச்சு கதை சொல்ற மாதிரி வரும் பிள்ளைகள். சில விளங்குதோ? ரைட்டோ? அப்போ அதுக்கேற்ற மாதிரி தயாராகி கொள்ளுங்க பிள்ளைகள். சரியோ? இந்த படங்கள் என்ன மற்ற பிள்ளை முதலாம் படம் வேலை அது பெரிய கஷ்டம் இல்லை பிள்ளைகள். அது இளையங்களாம் அது சும்மா வாசிக்க வந்துடும். 2வது படம் அது இன்னும் ஈஸியாக, அது கொஞ்சம் ப்ராக்டிக்கல் கிடையாது, அதை ஒளித்தொப்புது எல்லாம். அது இன்னும் சிம்பிள் பிள்ளைகள். சரி, அடுத்த 3வது கலவை கெமிஸ்ட்ரி செக்ஷன். அந்த கலவையான படம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு 10ஆம் ஆண்டு 7ஆம் படம் கிளியராக இருக்கும். 7ஆம் படம் கொஞ்சம் கிளியராக இருந்தால் தான் இங்கே செய்ய கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் அந்த கணக்கெல்லாம் இருக்குது. மற்றெல்லாம் அதுவும் ஈஸி தான். அது அப்புறம் பார்ப்போம் என்னண்டு. அடுத்த 4ஆம் படம் ஒளி அலைகள். சரியோ? அலை அது இன்னும் ஈஸி. அடுத்த 5ஆம் படம் தான் இந்த கருப்படம் வேலை கூட கீறி பழைய எடுக்கணும். இதை பழைய எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக போயிடலாம் பிள்ளைகள். சரியோ? ஸோ டைம் எல்லாம் கொஞ்சம் தான் பிள்ளைகள் இருக்கும். 9 தான் இருக்குது. 11 சிலபஸ் முடிக்கணும், 10ஆம் ரிவிஷன் பார்க்கணும், எல்லாம் செய்து பார்க்கணும், அப்புறம் ஃபுல் பேர் செய்து பார்க்கணும், கடைசியில் ஒரு ரிவிஷன் பார்க்கணும். ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. ரைட்? ஸோ அதனால டைம் இருக்குன்னு அலட்சியப்படுத்தாம ஒரு கிளாஸுங்களுமே 3 நாள் போட்டிருக்கு. 3 நாள் ஆனால் 2 மணி நேரம் நடக்கும். இந்த பிப்ரவரி 10ஆம் தேதி மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த சனிக்கிழமை 2 மணி நேரம் கிளாஸ் இல்லாமல் சனிக்கிழமை 7-8 தான் நடக்கும். பிப்ரவரி 10ஆம் தேதி பிறகு சனிக்கிழமை 7 to 9 மாறிடும். 2 hours மாறிடும். சரியாப்பா? அண்ணாக்கள் அவங்களுக்கு பேப்பர் கிளாஸ் போயிட்டு இருக்கு பிள்ளைகள். இப்போ அடுத்த முறை உங்களுக்கு இப்படி தான் நடக்கும். உங்களுக்கு இப்படி நடக்கல, அடுத்த உங்களுக்கு ஒரு சமயங்களுக்கு இந்த பிரச்சனை போகும். அந்த எக்ஸாம் பீரியட்ல கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் விளங்கி கொள்ள வேணும். சரிதானே? இப்போ நீங்கள் உங்களோட அக்கா இந்த முறை எக்ஸாம் எழுதுறா, அக்கா இல்லை அண்ணா இந்த முறை எக்ஸாம் எழுதுறா பிப்ரவரி. நீங்கள் டிசம்பருக்கு எழுதுறீங்க. அப்போ உங்களோட அம்மா அப்பா யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? அக்கானாவுக்கு கொடுப்பாங்களா உங்களுக்கு கொடுப்பாங்களா? அக்கானாவுக்கு தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு டைம் இருக்குன்னு கொஞ்சம் போறங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தானே நாங்களும் செய்வோம். சொல்ல விளங்குதா? ரைட். ஓகே பிள்ளைகள், நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.